ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்கிட்ட வந்து ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது. அது போக இன்னொரு அக்கௌண்ட்டும் இருக்குது. இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் வந்து டெலிட் பண்ண போகிறேன், அதுவும் பர்மனெண்ட்டாக. எனக்கு இன்னொரு அக்கௌண்ட் அது இன்ஆக்டிவாக இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. எதுக்கு வச்சுக்கிட்டுன்னு சொல்லி தான் டெலிட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் வந்து 1 or 2 அக்கௌண்ட் இருக்கலாம், மேபி ஒரு அக்கௌண்ட் இன்ஆக்டிவாக கூட இருக்கலாம். ஸோ அதை எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். எப்படி பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறதுனா, ஃபேஸ்புக் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த அக்கௌண்ட்டை நீங்கள் டெலிட் பண்ணுமோ அதை லாகின் பண்ணிக்கோங்க. மேலே 3 டாஷ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசின்னு சொல்லி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது பர்சனல் அண்ட் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லி டாப்லேயே வந்து ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல்னு இருக்குது பார்த்தீங்களா, ஐடென்டிஃபை கன்ஃபர்மேஷனுக்கு கீழே இருக்குது, லாஸ்ட்டில் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து டீஆக்டிவேஷன் அண்ட் டெலிஷன் இருக்குது. டெம்பரவரி டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அல்லது பர்மனெண்ட்டாக டெலிட் கூட பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணணும், அந்த ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ டீஆக்டிவேட் அக்கௌண்ட் ஆர் டெலிட் அக்கௌண்ட் சொல்லி வந்து கேட்குது. டீஆக்டிவேட் அக்கௌண்ட்னா நம்ம டிசேபிள் பண்ணிக்கிற மாதிரி தான். ஒன்ஸ் நமக்கு வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெலிட்னா நம்ம அந்த அக்கௌண்ட் வந்து ரிட்ரீவ் பண்ண முடியாது சில நாட்களுக்கு அப்புறம். ஸோ இப்போ எனக்கு அது வேண்டாம், அதனால் வந்து நான் டெலிட் அக்கௌண்ட் சூஸ் பண்ணுறேன். ஸோ கண்டினியூ டு அக்கௌண்ட் டெலிஷன். மேபி உங்களுக்கு டீஆக்டிவேட் பண்ணலாம், கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் யூஸ் பண்ண வச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டெலிட் அக்கௌண்ட் கொடுத்து பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறாலும் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூ டு அக்கௌண்ட் டெலிஷன் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ பிஃபோர் யூ டெலிட் வி மே பி ஏபிள் டு ஹெல்ப். ஸோ என்ன காரணத்துக்காக வந்து டெலிட் பண்ணுறீங்கன்னா, ஐ ஸ்பெண்ட் டூ மச் ஆஃப் டைம் ஃபேஸ்புக், ஐ ஹாவ் அ ப்ரைவசி கன்சர்ன், ஐ டோன்ட் ஃபீல் சேஃப் ஆன் ஃபேஸ்புக், மை அக்கௌண்ட் வாஸ் ஹேக்டு, ஐ நோ லாங்கர் ஃபைண்ட் ஃபேஸ்புக் யூஸ்ஃபுல். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணணுமோ உங்களுக்கு அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டினியூ டு அக்கௌண்ட் டெலிஷன் கொடுத்துருவோம். So permanently delete account. Once the deletion process begins, you won't able to reactivate your account and retrieve any of content or information you have added. ஸோ பிஃபோர் யூ டெலிட் நமக்கு வந்து ஏதாவது டீஆக்டிவேட் பண்ணுறா பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஃபர்மேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 32 ஃபோட்டோஸ் இருக்குது, 11 போஸ்ட் இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அக்கௌண்ட்டை வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வேணும்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவிட்டி லாகை செக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணுறாலும் டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே வேணாங்கிற பட்சத்தில் நீங்கள் கன்ஃபர்மேஷனாக மறுபடியும் இன்னொரு தடவை கேட்பாங்க டெலிட் அக்கௌண்ட். ஸோ மறுபடியும் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பாஸ்வேர்டு வந்து கேட்குது. ஸோ பாஸ்வேர்டு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ வந்து கொடுத்துடலாம். ஒன்ஸ் பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ மறுபடியும் வந்து கன்ஃபார்ம் பர்மனெண்ட் அக்கௌண்ட் டெலிஷன் மறுபடியும் உங்களுக்கு வந்து கேட்குது. அண்ட் யூ ஹேவ் 30 days டு reactive your account and cancel the deletion. After 30 days the deletion process will be begun. You won't able to retrieve any of content or information you have added. ஸோ உங்களுக்கு வந்து 1 மாதம் வந்து டைம் இருக்குது. அண்ட் அதுக்குள்ளே நீங்கள் மறுபடியும் அந்த அக்கௌண்ட் வேணும் மனசு மாதிரினா மறுபடியும் நீங்கள் ரீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அண்ட் 30 நாட்களுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் வந்து டெலிட் ஆகிடும். ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களால் ரிட்ரீவ் பண்ண முடியாது சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் வச்சுட்டு டெலிட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் அவுட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேறு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் அதில் லாகின் பண்ணிக்கலாம். நாட்களுக்குள்ளே உங்களுக்கு மறுபடியும் வந்து ரீஆக்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் ஃபேஸ்புக்கில் மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். 30 நாட்களுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது டெலிட் ஆகிடும். ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எப்படி பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ ஏதாவது டவுட்ஸ் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.